அண்மை செய்தி 49வது சென்னை புத்தக காட்சி ஜனவரி 8ஆம் தேதி மாலை 5:30 மணி அளவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் வெங்கட். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். 49வது சென்னை புத்தக காட்சி சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்படும் என தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தினர் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கக்கூடிய இந்த சென்னை புத்தக காட்சி ஜனவரி 21ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. 49வது சென்னை புத்தக கண்காட்சி ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்படக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியின் நிகழ்வுல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் முக்கியமான நபர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். காலை 11 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரைக்கும் இந்த புத்தக கண்காட்சி செயல்படும் என கூறப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1000 அரங்குகள் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த அதாவது அந்த 8ஆம் தேதி இந்த புத்தக கண்காட்சி திறப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்களுக்கு கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருது என்பது வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கவிதை, சிறுகதை, நாவல் உள்ளிட்ட ஒவ்வொரு தலைப்புகளிலுமே இருக்கக்கூடிய ஆறு நபர்களுக்கு கலைஞர் பொற்கிழி விருதுகள் என்பது வழங்கப்பட இருக்கிறது. கவிதையை பொறுத்த வரைக்கும் கவிஞர் சுகுமாரன், சிறுகதையில ஆதவன் தீட்சையா, நாவல்ல முருகன், உரைநடை பேராசிரியர் பாரதி புத்திரன், நாடகத்தில் கருணா பிரசாத், மொழிபெயர்ப்புல வா. கீதா உள்ளிட்ட நபர்களுக்கு வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி பொற்கிழி விருதை இந்த சென்னை புத்தக கண்காட்சியின் தொடக்க விழாவில் முதலமைச்சர் அவர்கள் கையிலால் வழங்கப்பட இருக்கிறது. 49வது சென்னை புத்தக காட்சி நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கல்லூரி மாணவர்களுக்கும் பேச்சு போட்டி, அதே போல கதை சொல்லும் நிகழ்வு, கதை எழுவு நிகழ்வு உள்ளிட்ட பல புதிய நிகழ்வுகள் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாகவும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.